இன்னைக்கு கூட நீ பெரியம்மா கிட்ட அடி வாங்கும்போது எங்க அம்மா மாதிரி யாருக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாதுன்னு அமைதியா இருந்த பாரு. அதை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கிற சாத்தி. எனக்கு உன் மேல மரியாதை இன்னும் அதிகமான மாதிரி தெரியுது. ஒரு நாளும் உன்னை மறவா. கண்மணி, இதோ வரேங்க. என்னங்க? போன் சார்ஜர் எங்க இருக்கு? சார்ஜர் உள்ளதான் இருக்கு. அண்ணா, அந்த வரேன்ப்பா. அண்ணா, என்ன பாரு, அண்ணி இப்ப எப்படி இருக்காங்க? சரியாயிட்டாப்பா. குளிச்சிட்டு இருக்கா. நீ சொல்லு. வாங்கண்ணே, வந்து பேசலாம். அது ஒன்றும் இல்லைண்ணே, நாளைக்கு கல்யாண நாள் ஃபங்க்ஷனை எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலான்னு ஒன்றும் பேசவே இல்லையே. என்ன பாரு, சிம்பிளா முடிச்சிருவோமே. வருஷம் வர்ற கல்யாண நாள் தானே. அண்ணே சும்மா இருங்கண்ணே, ஒவ்வொரு வருஷமும் இப்படிதான் ஏதாவது ஒரு சாக்கு சொல்லி கிராண்டா பண்ண விடாம பண்ணிடுறீங்க. இந்த தடவை உங்க பேச்சை கேட்கறதா இல்ல, நல்லா சிறப்பா பண்ணணும். என்ன பாரு, சொன்னா கேட்க மாட்டியா? ஆமா சித்தப்பா, அப்பாதான் வேண்டாங்கிறார்ல, அப்புறம் எதுக்கு கிராண்டா பண்ணணும்? அப்ப உனக்கு பண்ணலான்னு சொல்றியா? எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் எல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் இங்கதான் இருப்பேன். அது எப்படி இங்கே இருக்க முடியும்? இது முடிஞ்ச உடனே அடுத்து உன் கல்யாணம் தான். போங்க சித்தி, அதெல்லாம் முடியாது. நான் இப்பதானே செகண்ட் இயர் படிச்சிட்டு இருக்கேன். அது முடிச்சிட்டு நான் மேல படிக்கணும். விடுமாங்க, அவ எவ்வளவு படிக்கணுமோ படிக்கட்டும். அவளுக்கு எப்ப தோணுதோ அப்ப கல்யாணம் பண்ணி வைக்கலாம். சூப்பர் சித்தப்பா. சித்தப்பானா சித்தப்பா தான். சரி, நாளைக்கு ஃபங்க்ஷனை எப்படி பண்ணலாம்? என்ன வழக்கமா கல்யாணம் பண்ற மாதிரி பண்ணிடலாம். சரி, அப்படியே பண்ணிடலாம். ஃபங்க்ஷனுக்கு கூட மாட வேலை பார்க்கறதுக்கு ஒரு 10 பேர் தேவைப்படுமா? ஆ, ஆமாப்பா, வேலைக்கு ஆள் வச்சாதான் சரிப்பட்டு வரும். சொல்லிடலாம்ல அப்போ. சொல்லல சித்தப்பா. மாமா, சொல்லு ராசாத்தி. நாமளே இத்தனை பேர் இருக்கோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வெளியால வச்சு வேலை பார்க்கணுமா? ஆமால்ல, நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆளுக்கு ஒரு வேலையை பார்த்தா சரியா தான் இருக்கும்ல. நாம செய்யற மாதிரி அவங்க யாரும் செய்ய மாட்டாங்க. ஆமாப்பா, ராசாத்தி சொல்ற மாதிரியே பண்ணிட வேண்டியதான். தள்ளு. நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் வேலை செய்யலாம். எனக்கும் அதான் சரின்னு படுது. அதான் அண்ணியே சொல்லிட்டாங்கல்ல, அப்புறம் என்ன? ஆனா ஒண்ணு, யாரு வேலை செஞ்சாலும் செய்யலனாலும் பரவாயில்ல, ஆனா ராசாத்தி எந்த வேலையும் செய்யக்கூடாது.
அதான பார்த்தேன். என்னடா எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கேன்னு, உப்பு சப்பு இல்லாம இருக்கேன்னு பார்த்தேன். இப்போ ஓகே, இப்பதான் சூடு பிடிக்கும். அண்ணே என்ன நீ சொல்றீங்க? ராசாத்தி வேலை பார்க்கட்டும், அதனால என்ன? நான் சொல்றதுதான், அவ எதுவும் செய்யக்கூடாது. அவ எது பண்ணாலும் தப்பா தான் பண்ணுவா. தேவையில்லாத பிரச்சனை வரும். பெரியமா, ஆள் ஆளுக்கு பேசாதீங்க. இவ எதுவும் செய்ய வேண்டாம். அப்படி செய்யற மாதிரி இருந்தா எனக்கு இந்த ஃபங்க்ஷனே வேண்டாம். அண்ணே அம்மா இருங்க ஒரு நிமிஷம். இங்க பாருங்க தம்பி, அவ எதுவும் செய்யக்கூடாது. இந்த ஃபங்க்ஷன்ல அவ ஒரு ஓரமா தான் இருக்கணும். எதுலயும் கலந்துக்க கூடாது. அதுக்கு சம்மதம்னா எங்களுக்கு இந்த ஃபங்க்ஷனை வைங்க, இல்லைன்னா வேண்டாம். இல்ல, இது வேணும்னே ராசாத்தி ஒதுக்கி வைக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு இது சரின்னு படல. எனக்கு சரின்னு படுது. உனக்கு சரின்னு படலனா இந்த ஃபங்க்ஷனே வேண்டாம். அத்தை ராசாத்தியா நேரம் கிடைக்கும் போதெல்லாம் பழி வாங்கிட்டே தான் இருக்காங்க. இது ஒரு வகையில நல்லா தான் இருக்கு. அண்ணே என்ன நீ? இல்ல தம்பி, இதுல மறு பேச்சுக்கே இடம் இல்ல. பரவாயில்ல, நான் எதுவுமே செய்யல. நான் ஒரு ஓரமாவே இருந்துக்கிறேன். என்னால ஃபங்க்ஷனுக்கு எந்த இடைஞ்சலும் வேண்டாம். ஃபங்க்ஷன் நல்லபடியா நடக்கட்டும். நான் இப்போல இருந்தே ஒதுங்கி இருந்துக்கிறேன். சரி, அதான் நீங்க சொன்ன மாதிரி அவ எந்த வேலையும் செய்ய மாட்டேன்னு ஒதுங்கிட்டால, மேற்கொண்டு ஆக வேண்டியதை பார்க்கலாம். இப்ப சொல்றதுதான் தம்பி. அவ ஏதாவது எக்கு தப்பா பண்ணா அப்புறம் நான் சும்மா இருக்க மாட்டேன். சரிண்ணே, உங்க சைட்ல இருந்து யாருக்காவது அழைப்பு கொடுக்கணுமா? என் சைட்ல இருந்து தனிப்பட்ட முறைன்னு என்னப்பா இருக்கு? தேவையில்லாம எல்லாரையும் கூப்பிட்டு கூட்டத்தை கூட்ட வேணாம் பாரி. அண்ணே, உங்களுக்கு யாராவது தனிப்பட்ட முறையில் கூப்பிடணுமா? ஆமா தம்பி, பெருசா வேற யாரையும் கூப்பிட வேண்டாம். கண்மணி அம்மாவை மட்டும் கூப்பிட்டா போதும், வேற யாரும் வேண்டாம். அப்ப ராசாத்தி வீட்லயும் கூப்பிடணும்ல? தேவையில்லை. மரகதம், சம்மந்தியை கூப்பிடாம பண்ணா நல்லாவா இருக்கும்? நம்ம சம்மந்தி கண்மணி அம்மா, அவங்கள கூப்பிட்டா மட்டும் போதும். அது எப்படிங்க? 2 பேரும் ஒரே ஊரு, பக்கத்து பக்கத்து வீடு. ஒருத்தரை மட்டும் கூப்பிட்டு இன்னொருத்தரை கூப்பிடாம இருந்தா நல்லாவா இருக்கும்? எனக்கு அவங்க யாரையும் பார்க்க கூடாது. என்னம்மா நீங்க? ராசாத்தி தான் எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க. அவங்க வீட்ல இருந்து யாரும் வரக்கூடாதுன்னா எப்படி? ஆமா பெரியமா. யாரும் எதுவும் பேசாதீங்க. அப்படி கூப்பிடுறதா இருந்தா நீங்களே இந்த ஃபங்க்ஷனை பண்ணிக்கோங்க. எனக்கு வேண்டாம். என்னையும் கூப்பிடாதீங்க. இவளுக்கு வேற வேலை இல்ல, ரொம்ப தான் பண்ணிக்கிறா. ஃபங்க்ஷன் வேணா ஒன்றும் வேணாம் பாரு. நினைச்சாலே வெறுப்பா இருக்கு. அண்ணே கொஞ்சம் பொறுமையா இருங்கண்ணே. ஷோ, ஒத்த வர இப்படி சொல்லிட்டாங்களே. நம்ம கிட்ட வேற ராசாத்தி அடி வாங்கின வீடியோ இருக்கு. அவங்கள வர வச்சு இந்த வீடியோவை போட்டு காட்டி
இந்த ஃபங்க்ஷன்ல ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு பார்த்தா இப்படி ஆயிடுச்சே. அண்ணா நான் வேணா அன்னிக்கிட்ட பேசி பார்க்கட்டுமா? மாமா நீங்க இருங்க, நான் போய் அத்தை கிட்ட திரும்ப பேசி பார்க்கறேன். சரிம்மா பேசு. அத்தை நான் அவங்க சொல்றது யாரும் கொஞ்சம் வரக்கூடாது கேளு. கண்மணி. அவங்க வரலன்னா எப்படி அத்தை? நீ அவங்க கூட சேர்ந்துட்டியா? என்ன அத்தை நீங்க புரியாம இப்படி பொசுக்குன்னு அவங்கள வர வேண்டாம்னு சொல்லிட்டீங்க. அவங்க வந்தா தானே நல்லா இருக்கும். என்ன நல்லா இருக்கும்? உனக்கும் அந்த செண்பகத்துக்கும் சண்டையை மூட்டி விடுறது தான் என்னோட பிளானு. அது நடந்து சண்டை நடந்தா தானே எனக்கும் நல்லா இருக்கும். என்ன கண்மணி ஒன்னு சொல்ல மாட்டேங்கிற? அத்தை எப்படியோ ஃபங்க்ஷனுக்கு செய்முறை செய்யணும். எங்க அம்மா சீரும் சிறப்புமா செஞ்சிருவாங்க. ஆனா ராசாத்தி அம்மாவால செய்ய முடியுமா? அவங்களால பெருசா ஒன்னும் செய்ய முடியாது அத்தை. அந்த அளவுக்கு அவங்க கிட்ட ஒண்ணுமே இல்ல. அவங்கள வரவழைச்சு இதுதான் நீங்க செஞ்ச லட்சணமான்னு மூக்க உடைச்சு அனுப்புங்க. அவங்க உங்க முன்னாடி அவமானப்பட்டு தலை குனிஞ்சு நிக்கணும் அத்தை. நீ சரியா சொன்ன கண்மணி. அவங்க வர்றதுதான் நல்லது. என்ன ராசாத்தி? மாமா ஃபோன் பண்ணிட்டு இருக்காரு. ஐயய்ய ஒரு வேலையா இருக்கும்போது தான் இந்த ஃபோன் நொய் நொய்னு அடிச்சுட்டே இருக்கும். இந்த கபிலன் பையன் என்ன உள்ள பண்ணிட்டு இருக்கான்? டேய் கபிலா, ஃபோன் அடிக்குதுல, எடுத்துட்டு வாயேன். என்ன புள்ளையோ இவன். யார் ஃபோன்ல? பாரி ஐயா. பாரி ஐயாவா? ஆன் பண்ணி கொடு. ஹலோ. எப்படி இருக்கீங்க சம்பந்தி? பொன்னி பேசுறேங்கய்யா. பொன்னியா? சம்பந்தி இல்லையாமா? அத்தை குழந்தைய கூட்டிக்கிட்டு குலதெய்வம் கோயில் வரைக்கும் போயிருக்காங்க. போனை இங்க விட்டுட்டு போயிட்டாங்க. அப்படியா? எப்போ வருவாங்க? வரத்துக்கு 2 நாள் ஆகுமே. ஏன், ஏதாவது பிரச்சனையாங்க? என்னங்கய்யா, ஏதாவது பிரச்சனையா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா கண்டிப்பா ஏதோ பிரச்சனை நடந்திருக்கும் போல. ஐயா. லைன்ல தான் இருக்கேன். இல்ல, அமைதியா இருக்கீங்களே, அதான். ஏமா, எங்க வீட்ல இருந்து ஃபோன் வந்தாலே பிரச்சனை நினைச்சா என்ன அர்த்தம்? இல்லைங்கய்யா, இது வரைக்கும் அப்படித்தானே நடந்திருக்கு. ஒரு வாட்டியாவது உங்க வீட்டுக்கு வந்துட்டு நாங்க அவமானப்படாம திரும்பி இருக்கோமா? அம்மா பொன்னி, நடந்ததெல்லாம் மறந்துடுமா. இனி எல்லாம் நல்லபடியா நடக்கும். நானே ஒரு நல்ல விஷயம் சொல்றதுக்கு தான் ஃபோன் பண்ணேன். நாளைக்கு எங்க அண்ணனுக்கும் அண்ணிக்கும் கல்யாண நாள் வருது. அதை ஒரு ஃபங்க்ஷனா வச்சிருக்கோம். நீங்க எல்லாரும் தவறாம வந்து கலந்துக்கணும்.
ம் சரிங்க. பொன்னி, இதுவரைக்கும் நடந்த எந்த விஷயத்தையும் மனசில் வச்சுக்காதீங்க. ம் அதுவும் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும் அவசியம் வரணும்னு அண்ணி தான் சொன்னாங்க. அவங்களும் இதெல்லாம் மறந்துட்டாங்க. அவளா மறந்துருப்பா. கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறதுக்கு தான் திட்டம் போட்டிருப்பா. மேனாம் இன்னைக்கு. நம்ம வீட்டு ஃபங்க்ஷன்மா, மறக்காம வந்து கலந்துக்கணும். கபிலனையும் கூப்பிட்டு வந்துரு. ஆ சரிங்க. சரிம்மா, நான் வச்சிடுறேன். சரிங்க. ஆ. அண்ணி, பாரி ஐயா என்ன ஆ சொன்னாங்க? சொன்னாரு சொரக்காய்க்கு உப்பு இல்லைன்னு. அவங்க அண்ணன் நேசமணிக்கும் அதான் அந்த ராங்கிக்காரி மரகதம் அவங்க 2 பேருக்கும் நாளைக்கு கல்யாண நாளாம். அதுக்கு ஃபங்க்ஷன் பண்ண போறாங்களா? ஃபங்க்ஷன். அதுக்கு நாம வரணுமா? அப்ப நாளைக்கு நம்ம கிளம்பணும்ல அண்ணி? அட போடா, அந்த வீட்டுக்கெல்லாம் நான் வரல. அந்த மரகதம் வேணும்னே என்கிட்ட வம்புக்கு வருவா. நான் எல்லாம் வரல. நீ வேணா போயிட்டு வா. அண்ணி, என்ன நீ இப்படி சொல்றீங்க? அம்மா வர ஊர்ல இல்ல, நீங்களும் வரலனா தப்பாயிடும் அண்ணி. இத பாரு, தப்பு ரைட் எல்லாம் எனக்கு கவலை இல்ல. நான் வந்தா அந்த மரகதம் ஏதாவது ஜாட சொல்லி பேசுவா. அப்புறம் நல்லா இருக்காது. தேவையில்லாம சண்டை சச்சரவு வரும். பாத்துக்க. ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அண்ணி. நான் போகலனாலும் பரவாயில்ல, நீங்க கண்டிப்பா போகணும். சரிடா, நான் சொல்றத கூட கேட்காம நீ என்ன அந்த வீட்டுக்கு போக சொல்ற. மவனே, நாளைக்கு நான் போறேன். ஏதாவது பிரச்சனை கிச்சனை வந்துச்சு உன்னை அவ்வளவுதான். பாத்துக்க. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது அண்ணி. பாக்கலாம். ரொம்ப thanks இந்தா, ஆ. போ. இவன் வேற படிக்கிறதை தவிர எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருப்பான். வா வா. என்ன இது? மாமியாரும் மருமகளும் உள்ள போறாங்க. ஏதோ ரகசியம் இருக்கு போல இருக்கே. என்னன்னு போய் பாத்துருவோம். மாமா வேற உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லிட்டாரு. ஆமா அத்தை, நானும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. பெரிய அத்தை ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைச்சேன். நல்ல வேளை கண்மணி பேசி புரிய வச்சிருக்கா. அவளுக்கு தான் நன்றி சொல்லணும். லூசாடி நீ. ஏன் அத்தை? பின்ன உன்கிட்ட எவ்வளவு தடவை படிச்சு படிச்சு சொல்றது, கேக்குறியா நீ? நான் ஒண்ணுமே பண்ணலையா அத்தை? மொன்னாங்கட்டி. முதல்ல அக்கா உங்க வீட்டு ஆளுங்களை கூப்பிட கூடாதுன்னு கராரா சொல்லிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறம் கண்மணி போய் பேசி அவங்க சம்மதம் சொல்லிருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அப்போ இதுல என்னமோ இருக்குன்னு தான் அர்த்தம். இதுல போய் என்ன அத்தை இருக்கு? கண்மணிக்கு என் மேல கொஞ்சம் பாசம் அதிகம். என்ன பாரு, வீட்ல இவ்ளோ பேர் சொல்லி அக்கா கேட்கல, ஆனா கண்மணி சொல்லி அக்கா கேக்குறாங்கன்னா கண்மணி ஏதோ உனக்கு பிளான் பண்ணிருக்கா. பரவாயில்லையே, சின்னத்த நம்மள நல்லா புரிஞ்சு வச்சிருக்காங்க. இங்க பாரு ராசாத்தி, கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்துக்கோ. அதுக்கப்புறம் எக்காரணத்து கொண்டும் அக்கா உன்னை அடிச்ச விஷயம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரியக்கூடாது. தெரிஞ்சா அதை வச்சு தேவையில்லாம பிரச்சனை பண்ணுவாங்க. இல்ல அத்தை, நான் கண்டிப்பா சொல்ல மாட்டேன். ஆனா நான் ஆதாரத்தோட சொல்லுவேனே, அவ்வளோ ஏன் படமே போட்டு காட்டுவேன். சரி, திரும்ப திரும்ப சொல்றேன், அக்கா அடிச்ச விஷயம் உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு தெரிய வேணாம். தப்பி தவறி கூட வாய் உளறி வச்சிடாத. அத்தை, கண்டிப்பா தெரியாத அத்தை, நான் பாத்துக்கிறேன். சரி, எப்படியோ ஃபங்க்ஷன் நல்லபடியா முடியணும், புரியுதா? சரி வா, கீழே போலாம் வா. சரிங்க அத்தை. நம்ம போட்ட பிளான எப்படி மங்கை மோப்பம் பிடிச்சா? மரகதத்தை விட மங்கை பெரிய தில்லாலங்கடியா இருப்பா போல இருக்கே. நம்ம கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிரச்சனையை ஏற்பாடு பண்ணா இவ ஈஸியா அதை சால்வ் பண்ணிடுறாளே.
யாரு என்ன பண்ணாலும் சரி, ராசாத்தி அடி வாங்கின மேட்ரை அவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்ட சொல்லி நாளைக்கு இந்த வீட்டையே ரெண்டாக்காம நான் விட மாட்டேன்.